ஓம் முருகா அனைவருக்கும் வணக்கம். வாங்க மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஏன்னா நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து லீவ் ஆக்சுவலாக. இனிமேல் வந்து நமக்கு மண்டே தான் மார்க்கெட்டு. ஸோ வந்து நாளைக்கு வந்து என்ன வீடியோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஸோ ஏதாவது வந்து ரிக்வயர்மெண்ட் வீடியோ இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ வந்து இந்த 2 days லீவில் வந்து உங்களுக்கு போட்டுடுறேன். ஸோ அது போக வந்து சில இம்பார்ட்டன்ட் வந்து விஷயத்தை மட்டும் மேட்டரில் வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட்டில் எப்படி இருக்கும், ஸோ இப்போதைக்கு என்ன கண்டிஷனில் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிருக்கு, மார்க்கெட் வந்து இப்போ கிராஸ் ஆயிருமா இல்லை வேறு எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஏன்னா எல்லாருமே வந்து மார்க்கெட் கிராஸ்ன்றாங்களே, மார்க்கெட் உண்மையாக கிராஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை இப்போ கரெக்ஷன் தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் கிராஸ் ஆகிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல நடந்துச்சு கவனிச்சிங்களா? அதாவது இது எப்போ நடந்துச்சுன்னா கரெக்டாக வந்து கொரோனா டைமில் நடந்திருக்கு. கொரோனா டைமில் இதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு பேட்டர்ன் நம்ம யாராச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமா? எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். பட் என்ன ஆயிடுச்சுன்னா கொரோனா டைமில் கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து போயிட்டு வெயிட் பண்ணாங்க. அது மாதிரி ஒரு பீக் கொடுத்துச்சு. இந்த இடத்துல விக்ஸோட மூமெண்ட்டும் பார்த்துருந்திங்கன்னா விக்ஸும் வந்து கரெக்டாக காட்டி கொடுத்துருக்கோம். ஸோ மார்க்கெட்டில் கிராஸ் ஆகும்போது எப்படி விழுகும்னா, மார்க்கெட்டில் கேண்டில் வந்து இப்படி தான் விழுகும் பயங்கரமாக. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 2020 வந்து கொரோனா பீரியட் வந்தப்போ கிராஸ் ஆணுச்சு. ஸோ அங்கேருந்து நமக்கு ஒரு சப்போர்ட் லைன் வந்து ட்ராப் பண்ண ஆரம்பித்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த லைன் பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி வந்து போயிட்டே இருக்குது. இன்றைக்கி டேட்டு வரைக்கும் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 4 வருஷம் முடிய போகுதுங்களா? 2020 மார்ச்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? பிப்ரவரி மார்ச் போல் ஆரம்பித்தது கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. நியர்பை 4 இயர்ஸ்க்கு நியர்பை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வரைக்கும் என்னென்னா மார்க்கெட்டில் வந்து கரெக்ஷன் நடக்கவே இல்லை. அதாவது கிராஸ்க்கும் கரெக்ஷனுக்குனா இது வந்து கிராஸ் எதிர்பாராத ஏதாவது நடந்துருச்சு. நம்ம இப்போ சப்போஸ் இந்தியா மேலே ஏதாவது வார் அட்டாக் நடக்குது அப்படின்னா எல்லாம் பேனிக்கில் வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இந்த டைமில் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே போட போகிறாங்க, எதுவுமே மூவ்மெண்ட் இருக்காது அப்படின்னு சொல்லி வருது. இதுதான் கிராஸ். பட் இந்த இடத்துல இப்போ என்ன நடக்கும்னா கரெக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது பையிங் வந்து கிட்டத்தட்ட 14,000 இங்கே ஆரம்பிச்சிருக்கு. 16,000 வந்து இங்கே வந்து பையிங் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ போயிருக்குன்னு பாருங்கள். 54,000 வரைக்கும் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 34,000 வரைக்கும் பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் ஆகிருக்கு. கரெக்ஷன் கொடுக்கவே இல்லை. அதாவது சின்ன சின்ன கரெக்ஷன் தான். போனாங்க, கீழே வந்துட்டு மேலே போனாங்க, மறுபடியும் லைட்டாக கீழே வந்துட்டு மேலே போனாங்களே தவிர இந்த ஒவ்வொரு இதையும் மந்த்லியில் வந்து எதையுமே பாருங்கள், இன்னும் ஸ்விங் வந்து எதையுமே வந்து கிராஸ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ என்னென்னா ஒரே ட்ரெண்ட் லைனுக்குள்ளே மார்க்கெட் வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ எப்போனாலும் இங்கேருந்து பை பண்ணிகிட்டே இருக்கவங்களுக்கும் இங்கேருந்து பை பண்ணிகிட்டே இருக்கவங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்கள்ல. ஏன்னா ஹை லெவலில் வந்து எப்போவுமே மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி அங்கே சேர்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. மார்க்கெட் கீழே கொஞ்சம் இறங்க விட்டு தான் வந்து அவங்க பொசிஷனை ஆட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் நடந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து இங்கே என்னென்னா பையிங்கில் வந்து பெரிய லெவலில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வைக்க மாட்டாங்க. ஏன்னா சப்போஸ் மார்க்கெட் இங்கேருந்து சடனாக கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னாகும் இங்கே பை பண்ணி வைக்கிற பொசிஷன்லாம். ஸோ அதனால் மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ராங்காக ஒரு கரெக்ஷன் நடக்கட்டும். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க திரும்ப வந்து குவான்டிட்டி வந்து ஆட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ளே மார்க்கெட் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்து தான் ஆகணும். இதே மார்க்கெட் இப்படி பக்கம் இங்கே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு மேலே போயிட்டு திரும்ப அங்கேருந்து கீழே வந்து, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மூமெண்ட் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து கரெக்ஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா ஆல்ரெடி இந்த மார்க்கெட் மேலே போகுது, ஸ்விங்கில் போன லோவர் டச் பண்ணி சப்போஸ் இந்த லோவர்லேருந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு, மறுபடியும் இங்கேருந்து திரும்ப ஒரு ஹையை தொட்டுச்சு, திரும்ப கீழே வந்துட்டு திரும்ப இங்கேருந்து மேலே போகுது, பட் இங்கேருந்து கீழே தொட்டுட்டு திரும்ப இங்கேருந்து மேலே போகுது. அப்படின்னும் போது பையிங் பண்ணுறவங்க பொசிஷன் ஆட் பண்ணுறவங்களுக்குலாம் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ வந்து ஆட் பண்ணி செல் பண்ணி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் வந்து லாங்காக வைக்கிறவங்கள சொல்கிறேன். ஏன்னா அதை வச்சு தான் நம்மளோட மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ அவங்கெல்லாம் வந்து பொசிஷனை வந்து வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இந்த இடத்துல வந்து அதிகமான ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே நியூவாக வந்து பெரிய குவான்டிட்டி ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியல. கிட்டத்தட்ட எஃப்ஐயும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து செல்லிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. டிஐ வந்து பயங்கரமாக சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்போ அவங்க செல்லிங்கை நிப்பாட்டி பையிங் சைடு கன்வெர்ட் ஆகுறாங்களோ அப்போ தான் வந்து திரும்ப ஒரு மார்க்கெட் வந்து யூட்டன் போட்டு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டிஐ மட்டுமே பை பண்ணிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே. எவ்வளோ தான் அவங்க பையிங் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க? எஃப்ஐஏ அவங்க செல்லிங்லேருந்து கன்வெர்ட் ஆகி பையிங்க்கு மாறவே இல்லை. ஸோ வந்து இவங்க எப்போ பையிங்க்கு திரும்ப கன்வெர்ட் ஆகுறாங்களோ அப்போ தான் திரும்ப க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்போ டிஐ இவ்வளோ தூரம் வந்து பையிங் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அவங்களும் அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ மார்க்கெட் என்ன நடக்கும், இந்த லெவல்லேருந்து மறுபடியும் கீழே வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும். எதுக்காகனா ஒரு கரெக்ஷன். ஏன்னா ட்ரெண்ட் லைனுக்குள்ளே மார்க்கெட் போகுதுனாலே இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே வந்து தான் ஆகணும். சப்போஸ்
இந்த டைம் வராட்டி கூட அடுத்த ஒரு டைம் இதுலேருந்து மேலே போயிட்டு திரும்ப இதை ஒரு சிப் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. பட் என்னென்னா ஒவ்வொரு டைமும் இது வரும்போது இதுக்கான வாய்ப்பை வந்து நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மந்த்லேயுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரே இடத்துல வந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா இங்கேருந்து நான் ஏற்கனவே இதை நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம், மந்த்லியை பற்றி போட்டிருந்தேன். இதோட ஆங்கிள் வந்து எவ்வளோ கம்மியாகிட்டு வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். வந்த மார்க்கெட்டு இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ண ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த்தாக வந்து இந்த இடத்த ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அப்போனா என்ன அர்த்தம்னா ஒரு பயம் இருக்க தான் செய்யும். ஒன்று இதில் வந்து ப்ரெஸ்ஸாக வந்து பையர் ஆட் ஆகிட்டு இருக்கணும். இல்லை இங்கேருந்து இவ்வளோ தூரம் பொசிஷன் எடுத்தவங்களாம் இங்கே வந்து கொஞ்சமாக அவங்க வந்து செல் பண்ணுறதுக்கு அவங்க பொசிஷனை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இங்கேருந்து கீழே வரும்போது திரும்ப அதுக்கப்புறம் வர மூமெண்ட் வந்து கொஞ்சம் வேகமாக இருக்கும். ஏன்னா இப்போ கிராஸ் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் குவான்டிட்டி ஆட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை உடச்சி கீழே வரும்போது சல்லுன்னு வேகமாக தான் கீழே இறங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கீழே வந்துட்டு திரும்ப வந்து ஏதோ ஒரு ப்ரீவியஸ் லெவலில் வந்து சப்போர்ட் வைப்பாங்க. அது 40,000 42,000 இல்லை இந்த 38,000. ஸோ இந்த மாதிரி லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல திரும்ப நமக்கு ஒரு சிம்டம்ஸ் காட்டுவாங்க. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து யூட்டர்ன் போட்டு போக ஆரம்பிக்கும். நம்ம அது போக என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டில் வந்து கடைசியாக வந்து ஒரு 4 மாதமாக கேண்டில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாக்குள்ளேயே தான் க்ளோசிங் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க. பட் வந்து மந்த்லி கேண்டில் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகலை. ஸோ இந்த மந்த்லி கேண்டில் க்ளோஸ் ஆனால் தான் வந்து நமக்கு அடுத்து இன்னொரு கிளாரிட்டி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது போக வீக்லியும் சரி டெய்லியும் சரி நமக்கு வந்து காட்ட ஆரம்பித்தாங்க. ரொம்ப நாளாக மார்க்கெட் வந்து சப்போர்ட் இந்த லைனுக்குள்ளேயே வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுலேருந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏன்னா மார்க்கெட் மேலே வரைக்கும் போச்சு, அங்கேருந்து ஃபால் ஆனிச்சு. இப்போ வந்து ஒரு சைட்வே மார்க்கெட் போயிட்டு இருந்துச்சு. அப்போனா இதில் பையிங் ஆட் ஆகிட்டுருக்கலாம், செல்லிங் ஆட் ஆகிட்டுருக்கலாம்னு நினச்சோம். பட் இங்கேருந்து கீழே வர ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து திரும்ப அடுத்து அதில் என்ன நடக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இது இங்கேருந்து மார்க்கெட் இப்படி கீழே வந்துச்சுன்னா திரும்ப இங்கே பையிங் வந்து புதுசாக ஆட் பண்ண ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் மார்க்கெட் வந்து இதெல்லாம் உடச்சி திரும்ப மேலே கொண்டு போயிடுவாங்க. எப்படி இந்த மார்க்கெட் மேலே போதான் போகுது. பட் என்னென்னா உங்களுக்கு பையிங்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேவை. ஸோ ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே போயிட்டுருக்கு. ஸோ எப்படினாலும் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி வந்தாகணும். ஸோ அதனால் கீழே வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது போக இது வரைக்கும் எங்கேயுமே வந்து இத்தனை மந்த் வந்து கேண்டில் வந்து வெயிட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த டைம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை வெயிட் பண்ணி இதை பிரேக் அவுட் கொடுத்தாலும் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எதுக்காக நம்ம பார்க்குறோம்னா இப்போ லாங்கில் வந்து ஸ்டாக் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்கல்ல, இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஏரியா வேணும். அவங்க இதை வந்து பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ண. ஸோ இதே தான் நமக்கு வீக்லிலையும். ஸோ வீக்லியில் பாருங்கள் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட நம்ம எம்பேட்டன் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி என்னென்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போனாங்க, கீழே கொண்டு வந்தாங்க, திரும்ப இதை உடச்சி மேலே போனாங்க, மறுபடியும் இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகி ஹோல்டு பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஜோனை வந்து ஹோல்டு பண்ணிகிட்ருக்காங்களா. நியர்பை வந்து பிரேக் அவுட் ஜோன் இது வரைக்கும் பிரேக் அவுட் கொடுக்கல, எந்த ஸ்விங்கிலையும் பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ வீக்லி கேண்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு எம்பேட்டன் ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. ஸோ மந்த்லி கேண்டில் பொறுத்த வரைக்கும் இதை கிராஸ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ கிராஸ் பண்ணது இந்த ட்ரெயினில் பிரேக் அவுட் பண்ணும்போது இதுக்கப்புறம் இங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். இன்னுமே நமக்கு மார்க்கெட்டில் ஒரு கிளியர் கட்டாக முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் இன்னுமே கொஞ்சம் மார்க்கெட் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. ப்ரீவியஸாக வந்து எந்த லோவை டச் பண்ணிச்சோ அதே லோவில் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு க்ளோஸ் வச்சிருச்சு. இந்த ஒரே நிமிஷம் இங்கே பாருங்கள். இப்போ இந்த க்ளோஸ் இது எங்கே வச்சுருக்குன்னா ப்ரீவியஸாக மார்க்கெட்டில் வந்து எந்த லோ டச் பண்ணிச்சோ இந்த இடத்துல அந்த லோலேயே வந்து கிட்டத்தட்ட நியர்பை வந்து க்ளோசிங் வச்சுட்டாங்க. ஸோ இன்னும் நமக்கு ஒரு லெவல் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. இந்த 49,600 நினைக்கிறேன். ஸோ இந்த லெவலில் கிட்டத்தட்ட மார்க்கெட் இங்கே ஒரு டைம் எடுத்தாங்க, இந்த இடத்துல வந்து 2 டைம் வந்து சப்போர்ட் எடுத்து போயிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இதை நம்ம பிரேக் அவுட் கொடுத்து கீழே வருது அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங்காக நம்பலாம். அப்படின்னா என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் வீக்கு நமக்கு வர செல்லிங் வந்து ஹெவியாக வந்து இந்த வீக்கை இதை வந்து பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். அப்படி ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும், இங்கே வந்து மேஜராக ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது. இங்கே என்னென்னா நமக்கு சின்ன சின்ன ப்ரைஸ் மூமெண்ட்டில் வந்து ஒரு சப்போர்ட் லைன் வரைஞ்சிக்கிட்டே இருந்தோம். இங்கே ஒரு சப்போர்ட் லைன் வரைஞ்சிருந்தோம். ஸோ இதை பிரேக் அவுட் கொடுத்து வந்துச்சுன்னா 51,000 லெவலில் இருந்தோம். இப்போ இந்த வீக்லியை பொறுத்த வரைக்கும் இங்கே மேஜராக எங்கேருந்து கிளம்பி போனாங்களோ அந்த இடத்த இன்னும் நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ என்ன நடக்கும், இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்தால் கூட திரும்ப இந்த லெவலில் வந்து யூட்டர்ன் போட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். ஸோ கிளியர் கட்டாக மார்க்கெட் கிராஸ் ஆகுது, கீழே வருது, நல்ல ஒரு கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்ணணும்னா நமக்கு இந்த லெவலை தாண்டி வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து கேண்டில் வந்து கீழே க்ளோசிங் வைக்கணும்.
க்ளோசிங் வச்சுட்டா என்ன ஆகுவாங்கன்னா அப்பாடான்னு சொல்லி இந்த புதுசாக ஆட் ஆகிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல பாயிண்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ வரும்போது இந்த இடத்துல என்னாகும், 3 வந்து ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருமா. ஸோ இந்த இடத்துல வந்து திரும்ப மார்க்கெட் இங்கே எங்கேயா ஓப்பன் ஆகி மேலே போணுச்சுன்னா இந்த இடத்த வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த இடத்துல ஏதாவது ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அருமையாக என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு வந்து இங்கே ஸ்டாப் லாஸ் போட ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட் கொடுக்காம மார்க்கெட் இங்கேருந்து கீழே விழுக ஆரம்பிக்கும் போது எல்லாமே அதோட பாணியில் வந்து கீழே வந்து கொண்டு போய் கேட்ச் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க உங்கள் பாயிண்டெல்லாம். ஸோ இப்போதைக்கு என்னென்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் நமக்கு வந்து இந்த 49,600 to 500 இந்த ஏரியா ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கட்டும். மார்க்கெட் பெரிய லெவலில் கிராஸ் ஆகுது. ஏன்னா பொசிஷன் வச்சுருக்கவங்களாம் இதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ அவங்களுக்கு சின்னதாக வந்து லாஸ் காட்டிகிட்டு இருக்கோம். இப்போ பையிங் வந்து கீழே இருந்து ஸ்டாக் வாங்கி வச்சுருக்காங்க, அவங்க பையிங் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெருசாக இருக்காது, கொஞ்சம் ப்ராஃபிட்டில் தான் குறைஞ்சிருக்கும். இப்போ இந்த ஜோனில் வாங்கியிருக்காங்க, இந்த ஜோனில் வாங்கியிருக்கவங்களுக்குலாம் என்னென்னா ப்ராஃபிட்டில் தான் கொஞ்சம் இருக்கும். இப்போ சப்போஸ் இந்த ஜோனில் வந்து குவான்டிட்டி வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன நடக்கும்னா ஒன்று ஜீரோவாக இருக்கும், இல்லைனா இப்போவோ நாளைக்கோ அப்படின்ற மாதிரி இந்த இடம் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வாங்கின எல்லாரோட நிலமையும் ஆல்ரெடி மைனஸில் போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்னென்னா இப்போ இந்த இடத்துல பை பண்ணுறதுலேருந்து எல்லாமே என்னென்னா ஒரு பேனிக்கில் இருக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க க்ளோஸ் பண்ணிடலாமா, திரும்ப புதுசாக ஆர்டர் வாங்கிக்கலாமா ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த ஏரியா ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இவங்க பொசிஷனால் சலுசன்னு க்ளோஸ் பண்ணும்போது தான் மார்க்கெட்டில் கிராஷ்னு பேசுகிறோம்ல, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் வேகமான மூவ்மெண்ட் வந்து நடக்க ஆரம்பிக்கும். நான் பல டைம் சொல்லியிருக்கேன், பையிங் வந்து மார்க்கெட்டில் எப்போவுமே ஸ்லோவாக மெதுவாக தான் ஏறி போகும். ஆனால் செல்லிங் மார்க்கெட்டில் வருது அப்படின்னா ரொம்ப வேகமாக நடக்கும். அதை வந்து நம்ம கேட்ச் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும். பட் என்னென்னா உங்களோட குவான்டிட்டி வந்து பயங்கர மூமெண்ட்டில் வந்து கீழே வந்து இறங்கி கொடுக்கும். அது எதனால் அப்படின்னா இதுதான், ஏன்னா பையிங் பண்ணும்போது பிரச்சனை இல்லை, அவங்களுக்கான இது வரும்போது பை பண்ணுவாங்க, ஆர்டர் எடுத்து வைப்பாங்க, அப்படி தான். பட் செல்லிங் பண்ணும்போது என்னென்னா அந்த லாஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு அவங்க பொசிஷன் எல்லாம் க்ளோஸ் பண்ணும்போது தான் மார்க்கெட் ரொம்ப வேகமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ வந்து நமக்கு இங்கே கிளியராக வந்து ஒரு எம்பேட்டனும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து பிரேக் அவுட் கொடுத்து ப்ராப்பராக வந்து க்ளோசிங் வைக்கட்டும். க்ளோசிங் வச்சிச்சுன்னா நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போதை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இங்கே ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் இருந்துச்சு, அந்த லைனை பிரேக் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட கீழே நியர்பையில் வந்து வச்சிருச்சு. இன்னுமே மேஜராக வந்து நமக்கு ஒரு லைன் இருக்குது. ஸோ இது வந்து பெரிய மூமெண்ட் இல்லை, ஏன்னா இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துட்டாங்கன்னும் போது இதுலேருந்து 1 or 2 வந்து அப்படியே டபுளாக கிடைக்கணும் போது கீழே நல்லாவே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. மார்க்கெட் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணணும்னு என்ன பண்ணால், இந்த இடத்துல இருந்து கிளம்புற மார்க்கெட்டு இந்த இடத்துல வந்து திரும்பவும் வந்து மேலே போய் இங்கே வரைக்கும் க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ மார்க்கெட் எங்கேருந்து நமக்கு வந்து மூமெண்ட் ஆகி வந்திருக்கோ இதில் 50% மேலே மார்க்கெட் வந்து போகக்கூடாது ஆக்சுவலாக. எது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ 52,500 வந்து நமக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. ஸோ மார்க்கெட் இப்போ என்ன லெவலில் இருக்குன்னா 50,000 லெவலில் இருக்குது. ஸோ இதை 50% என்னன்னு பார்த்தீங்கன்னா 51,250 லெவல். ஸோ இந்த 51,250 லெவலில் மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து செல்லிங் சைடு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து எதனால் அப்படி சொல்கிறோன்னா, இப்போ மார்க்கெட் வந்து கரெக்டாக பாருங்கள், நம்ம எங்கே வரைஞ்சோமோ அந்த லைன்லேயே க்ளோசிங் வச்சுருக்கு. நம்ம இதைத்தான் வந்து டேயில் வந்து நேற்றே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மார்க்கெட் இதுக்கப்புறம் ஒரு மூவ்மெண்ட் போகணும்னா இப்போ ஸ்டாப் லாஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணால் அவங்களுக்கு ஒரு லெவல் வேணும். இப்போ மறுபடியும் வந்து மார்க்கெட் என்ன மேலே இங்கேருந்து கீழே வருது, ஒரு புல் பேக் கொடுத்துச்சு, திரும்ப கீழே வந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் இதே மாதிரி ஒரு புல் பேக் கொடுத்துட்டு திரும்பவும் இந்த லோவை வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். ஸோ இந்த லோவை இவங்க பிரேக் அவுட் கொடுக்குறாங்கன்னும் போது என்னன்னா, இவ்வளோ பெரிய செல்லிங் வந்த இடத்துல இந்த வாய்ப்பை யாரெல்லாம் விட்டாங்களோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி இல்லை, மார்க்கெட் இங்கேருந்து திரும்ப மேலே போகுது அப்படின்னா பாருங்கள், மார்க்கெட் இந்த லெவலில் தொட்டிருக்கு, அடுத்து வந்து இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு, திரும்பவும் மேலே போகணும்னா இந்த 51,000 லெவல் வந்து நம்ம ரொம்ப நாளாக பார்க்குறோம். இந்த இடத்துல தான் மார்க்கெட் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி வந்துச்சு. ஸோ அப்படியே திரும்ப நாளைக்கு இதையும் கிராஸ் பண்ணி மேலே போகுதுன்னா 51,000 லெவல் வரைக்கும் மார்க்கெட் போய் கேண்டில் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். க்ரீன் கேண்டில் வச்சுட்டு மார்க்கெட் திரும்ப இங்கே எங்கேயாச்சும் ஓப்பன் ஆனிச்சுன்னா அங்கேருந்து மார்க்கெட் திரும்பவும் கீழே இறங்கி டைரெக்டாக திரும்ப கீழே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்து இன்னும் 51,000 இந்த ஹைக்கு மேலே போய் கேண்டில் எதுவும் க்ளோஸ் வச்சாதான் இந்த கேண்டில்லேருந்து செல்லிங் வந்துச்சுன்னு சொல்லி கன்வெர்ட் ஆனவங்களாம் சேஞ்ச் ஆகுவாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து செல்லிங்கில் இருக்கவங்க சேஞ்ச் ஆக மாட்டாங்க. ஸோ இது வரைக்கும் போயிட்டு திரும்ப இங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்கி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது.
ஸோ இதை பொறுத்து வந்து நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கேண்டில் வந்து நம்ம நேற்றே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பையிங் சைடு வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வரணும். க்ரீன் கேண்டில் வந்தால் தான் இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் வரும்போது அவங்க ஸ்டாப் லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்து நம்ம இதை யார் பார்க்குறோம் அப்படின்னா பொசிஷன் எடுத்து கொண்டு போகிறாங்க. இப்போ நம்ம கிடையாது. இப்போ ஒருவேளை எஃப்ஐயோ டிஇயோ யாரோ லாங்காக வந்து செல்லிங்லேயே எதையோ ஒன்று பொசிஷன் எடுத்து கொண்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க டார்கெட் வந்து இந்த லெவலில் இருக்காது. இப்போ அவங்க வந்து 40,000 வச்சுருக்கலாம், இல்லை 45,000 வச்சுருக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்னென்னா இப்போ இங்கே இருந்து ஆரம்பித்தாங்களா, இப்போ அடுத்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சாங்க ஃபஸ்ட்டு, அடுத்த ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வைப்பாங்க. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் கீழே போயிடுச்சுன்னா திரும்ப அங்கே ஸ்டாப் லாஸை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. சப்போஸ் இது மேலே போய் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே வரைக்கும் போயிட்டு திரும்பவும் வந்து இந்த லோவை எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ மறுபடியும் இங்கே ஸ்டாப் லாஸை வச்சு விட்ருவாங்க. ஏன்னா இது ஆல்ரெடி வீக் ஜோனில் இருக்குது, நிறையா பாயிண்ட் வந்து காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷமாக கண்டினியூட்டியாக மார்க்கெட் மேலே வந்துக்கிட்டே இருக்கணும் போது கீழே விழுவும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கனால இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இல்லை மார்க்கெட் வந்து எல்லாத்தையும் ஃபேக் பண்ணணும் அப்படின்னா சொன்ன மாதிரி 51,500 லெவலை தாண்டி க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி நியூ ஹையை தொட்டுட்டு மார்க்கெட் போயிட்டே இருக்கும். ஸோ மறுபடியும் எப்போ நமக்கு திரும்ப கீழே வருதோ அப்போ அந்த லெவலில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருக்கனால இப்போ நம்ம எப்படி மார்க்கெட் வந்து எப்போவுமே எப்படின்னா மார்க்கெட் எப்படி போதோ அதே வழியில் தான் நம்ம போகணும். மார்க்கெட் போயிட்டுருக்கும் போது நம்ம ஆப்போசிட்டில் போய் யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்ட்ராடே பண்ணுறவங்கள சொல்லிகிட்டு இருக்கேன் நான். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம என்ன மூவ்மெண்ட் இருக்குல்ல, ஸ்விங் ட்ரேடிங் எது வேணாலும் பண்ணுங்கள், இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேடிங் இவங்களுக்கு மட்டும் மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படியோ அதை வச்சு தான் வைக்கணும். இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க போய் இந்த இடத்துல வந்து குவான்டிட்டி வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கும். சப்போஸ் நாளைக்கு திரும்ப கீழே இதை ஹிட் ஆனிச்சுன்னா திரும்ப எடுப்பாங்க, திரும்ப இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக எங்கே வந்து ட்ரேட் எடுக்கலாம், இந்த இடத்த தாண்டும் போது ட்ரேட் வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லையா அவங்க இந்த இடத்துல வந்து ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க, ஏதாவது ஸ்டாப் லாஸ் வைக்கிறாங்க அப்படின்னா இதை ஹிட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல வந்து திரும்ப ஆட் பண்ண மாட்டாங்க, வெயிட் பண்ணுவாங்க ஸ்ட்ராங்கான ஒரு இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டில் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போச்சு, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி வந்துச்சுன்றோம். நம்ம இங்கேருந்து வரைஞ்சிருக்கோம். ஆக்சுவலாக பாருங்கள் அந்த ட்ரெண்ட் லைன் எங்கேருந்து வரும்னு. கிட்டத்தட்ட மார்க்கெட் பார்த்தீங்களா இந்த ட்ரெண்ட் லைனை இங்கேருந்து மார்க்கெட் ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இத்தனை டைம் டச் பண்ணி இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுக்கும் போது ஒரு இம்பார்ட்டண்டான ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சுங்களா நமக்கு. ஸோ மறுபடியும் வந்து மார்க்கெட்டில் என்னென்னா இந்த லெவலை வந்து மறுபடியும் எப்போ கிராஸ் பண்ணுறாங்களோ, ஏன்னா இன்றைக்கி டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் என்ன 15 மினிட்ஸ் போயிடலாம் இதை காட்டணும் வச்சேன். இது என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். நேற்று வந்து மார்க்கெட் லோ வந்து 49,900 வந்து ரீச் ஆனிச்சு இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் இந்த லெவலை தொடவே இல்லை, இதுக்கு மேலேயே யூட்டர்ன் போட்டு போயிட்டாங்க. போயிட்டு கிட்டத்தட்ட ஒரே ஜோனில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்ற விதத்தில் என்ன நடக்கலான்னா ஒருவேளை நாளைக்கு திரும்பவும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ அப்படியே மேலே போனாலும் போகட்டும். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி கன்சல்டேஷன் வந்து பிரேக் அவுட் நடந்த இடம் எதுனா இந்த 50,600 to 700 லெவல். ஸோ இந்த ஜோன் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ஒருவேளை இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ த்ரூவாக கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாட்டி இதையும் தாண்டி க்ளோசிங் வச்சாங்கன்னா இந்த 51,000 லெவல்லேருந்து திரும்பவும் மார்க்கெட் வந்து க்ளோசிங் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் பியூராக இதுக்கப்புறம் எப்போ நல்லா ஹெவியாக ஆட் ஆகுவாங்கன்னா நம்ம 49,900 லெவலை வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும், அப்போ தான் ஆட் ஆகுவாங்க. ஸோ இதுக்கு மேலே போகும்போது என்னென்னா இந்த இடத்துல வரும்போது நமக்கு ஒரு வேளை எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, இல்லை நெகட்டிவில் ஸ்ட்ராங்காக வந்து இன்வெர்டர் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, இல்லை நம்ம பார்த்த இஎம்ஐ வந்து கிராஸ் பண்ணி கீழே வருது. ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள் வரும்போது இந்த இடத்துலையோ இல்லை 51,000 லெவல்லையோ வந்து நம்ம அங்கேயே வந்து ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்போவுமே டாப்பில் கேட்ச் பண்ணுறதுக்கு இதான் இருக்க ஒரே வழி. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் காட்டி கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லைனா இப்போ இருக்க கண்டிஷனுக்கு ஓகே. இப்போ ஒருவேளை மண்டே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகிறத வச்சே நம்ம வந்து காட்டிடலாம், சரி அடுத்து என்ன ஈஸியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நடக்கும் போதே அந்த க்ளோசிங்கை வச்சு நம்ம நியர்பையில் போய் இந்த இடத்துலையே வந்து ட்ரேடு வந்து செல்லிங் சைடு வேணுமா அப்படின்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.